குட் மார்னிங் வேந்தர் டிவி வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து ஷேர் மார்க்கெட், அதுக்கப்புறமா பங்கு சந்தை, இந்த எல்லா டீட்டெயில்ஸை பற்றி பேசுறதுக்கு வந்திருக்காரு கோல்டன் கமாடிட்டி அகாடமி பிரைவேட் லிமிட்டோட சிஇஓ அமல்ராஜ். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் ஆஸ் யூஷுவல் ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நேற்று வந்து நிறைய விஷயம் நம்ம வந்து பேசணும். எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சு. லைக் இந்த பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட், இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பார்த்துட்டு இருக்க வியூஸ்க்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னென்ன சந்தையெல்லாம் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். ஓகே, கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா சந்தையில் வந்து நிறைய சந்தைகள் இருக்குது. பங்கு சந்தைன்னு ஒன்று இருக்குது. பங்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, என்எஸ்சின்னு இருக்குது. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குது. இந்த ரெண்டு சந்தைகள். கமாடிட்டி சந்தை, பொருள் சந்தை, அதில் பிடிக்காதவங்களுக்கு பொருள் சந்தைன்னு இருக்குது. எம்சிஎக்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னு இருக்குது. இந்த 3 வகையான மார்க்கெட் இருக்குது. இந்த 3 வகையான மார்க்கெட்டில் வந்து மக்கள் வந்து முதலீடு பண்ணி சம்பாதிக்கலாம். இப்போ ஆன்லைனில் சம்பாதிக்கணும், ஆன்லைன் மூலம் லாபம் எடுக்கணும், வீட்டிலேருந்து எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை என்ன நினைக்கிறாங்கன்னா, பணம் போடாமல் எதுவுமே எடுக்க முடியாது. அதான் முதலீடு போடாமல் இந்த காப்பி பேஸ்ட் பண்ணி லைக் பண்ணி அப்படிலாம் லாபம் வரவே வராது. ஏதாவது ஒரு முதலீடு போட்டு தான் நீங்கள் லாபம் எடுக்க முடியும். இந்த 3 சந்தைகள் இருக்குது. இந்த 3 சந்தைகளில் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா முதலீடு சம்மந்தப்பட்டது. வந்து இன்றைக்கி போய் நாளைக்கு லாபம் வர முடியாது. நீண்ட கால முதலீடு, ட்ரேடிங், அடிப்படை ட்ரேடிங் பண்ணலாம், தின வர்த்தகம் பண்ண முடியும். இந்த நிறைய பேர் பண்ணுறது அங்கே வந்து முதலீடு பண்ணி செய்வாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ₹1க்கு ₹1. இப்போ ஒரு ஷேர் வந்து ₹200 இருக்குதுன்னா நீங்கள் ₹200 கட்டி வாங்கிக்கணும் பங்கு சந்தை என்பது. அதே கமாடிட்டி சந்தை, ஃபியூச்சர் சந்தை அதுலேயும் இருக்குது, இதில் கமாடிட்டி சந்தையில் இருக்குது. அது ₹1க்கு 20 மடங்கு தருவாங்க. அதை ₹1 கொடுத்தா 20 மடங்குள்ள பொருள் நம்மளுக்கு தருவாங்க. அதே ஃபாரெக்ஸ்ன்னு சொன்னேன் நான். அந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹1க்கு 400 மடங்குள்ள பொருளை தருவாங்க. இப்போ இந்த பங்கு சந்தை என்பது உங்களுக்கு பயங்கர சேஃப்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ₹1க்கு ₹1. அதனால மிகப்பெரிய லாபம் வராது. முதலீடு பண்ணும்போது நீண்ட கால முதலீடு லாபம் வரும். கமாடிட்டி மார்க்கெட் என்பது 20 மடங்கு உங்களுக்கு லாபம் வர வாய்ப்பு இருக்குது. ஆபத்து கொஞ்சம் இருக்குது. அதே ஃபாரெக்ஸ் மார்க்கெட் என்பது பார்த்தீங்கன்னா 400 மடங்கு அதிகம் தரனால நிறைய நஷ்டம் வருவதற்கும் நிறைய ஆபத்து நிறைந்ததாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ரெகுலேட் கிடையாது. ஃபாரெக்ஸில் 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து கரன்சி ட்ரேடிங், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னு இருக்குது. கரன்சி ட்ரேடிங் இந்திய கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்டது. கரன்சி ட்ரேடிங் 4 பேர் இருக்குது. இப்போ யூஎஸ்டி, ஐஎன்ஆர் அப்படின்ற மாதிரி 4 இருக்குது. 4 பண்ணிக்கலாம். கமாடிட்டி மார்க்கெட், அந்த பங்கு சந்தை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறைய பார்க்கலாம். கண்டிப்பாங்க சார். லைக் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து ஒரு பங்குக்கு வந்து 400 இது வரும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அண்ட் நேற்று வந்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட சொன்னீங்க லைக் 20,000க்கு வந்து 1 கிலோ தங்கம் அந்த மாதிரி வாங்கலான்ற மாதிரி. ஸோ இந்த ஃபாரெக்ஸ்லையும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட வாங்கலாங்களா? அதோட அதிகமாகவே வாங்கலாம்? அதோட அதிகமாகவே வாங்கலாம். ஓகே சார், சூப்பர். ஸோ இப்போ கமாடிட்டிஸ் சந்தை, இதோடைய சிறப்புகள், ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது சார்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 சந்தையை பற்றி சொன்னோம். அந்த 2-3 சந்தைக்கு ஒரு சந்தைக்கும் சில நல்லதும் சில கெட்டதும் இருக்கும். இப்போ கமாடிட்டி பற்றி நீங்கள் கேட்டதால கமாடிட்டி பற்றி சொல்கிறேன். கமாடிட்டி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னோட டைமிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். டைமிங்னா பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு இரவு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 12 மணி வரைக்கும் நடக்குது. ஃபர்ஸ்ட் அதனுடைய இது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் மார்க்கெட்னா ஒரு ஷேர்ஸ் இருக்கும். ஒரு கம்பெனி அப்படின்னா அந்த கம்பெனிக்கு ஒரு ஓனர் இருப்பாங்க, அதாவது முதலாளி இருப்பாங்க, இல்லை ஒரு டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு 4-5 பேர் டைரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. இந்த 4-5 பேரும் அவங்களுடைய வேலை என்னன்னா அந்த கம்பெனிக்கு லாபம் கொண்டு வருவது அவங்க வேலையா இருக்கும். அதனால அந்த ஏற்ற இறக்கத்தை ஒன்று கம்பெனி மூலம் லாபம் சம்பாதிக்க பார்ப்பாங்க, இல்லை பங்கு சந்தை மூலம் ஏற்ற இறக்கம் பண்ணி லாபம் சம்பாதிக்க ஆசைப்படுவாங்க. அது அந்த இடத்துல நடக்கும். இந்த கமாடிட்டி மார்க்கெட் என்பது பொருள் சந்தை என்பதால தங்கம், வெள்ளி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர்ன்றது கிடையாது. இப்போ உங்ககிட்ட ஒரு கிராம் தங்கம் இருந்தால் 1 கிராமுக்கு நீங்கள் ஓனரு, 1 கிலோ இருந்தால் 1 கிலோக்கு நீங்கள் ஓனர். உலக மக்கள் எல்லாருமே அதுக்கு ஓனர். அதனால பார்த்தீங்கன்னா அதில் அதிகபட்சம் விலையேற்ற இறக்கம் பண்ண முடியாது கமாடிட்டி மார்க்கெட்டில். ரெண்டாவது, ஒரு ஷேர் மார்க்கெட்டுடைய ஒரு ஷேர்ஸ் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் டெக்னிக்கலும் தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் தங்கத்தினுடைய ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது. இப்போ என்னுடைய கல்யாண நாள் அன்றைக்கி எனக்கு 1 கிராம் தங்கம் எவ்வளோ இருந்துச்சுன்னா எனக்கு தெரியும். நல்லா எனக்கு தெரியுதில்ல, என் மாமனாருக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். கரெக்டாக வச்சுருப்பாங்க அதை. அதுபோல் தங்கம் வந்து நம்ம கூட வருது. தங்கம் வந்து 1 கிராம் வந்து இன்றைக்கி வந்து தோராயமாக ₹3000 இருக்குது. என்னைக்காவது ₹1 போயிடுனா நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரே நாளில் 3 லட்சம் போயிடுனா நம்ப மாட்டீங்க. அதே எக்ஸல் ஒய் ஷேர்ஸ் ஒன்று இருக்குது. நான் சொல்கிறேன், அந்த ஷேர் வந்து இன்றைக்கி வந்து ₹3000 இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் ₹1 ஆயிடும்னா நீங்கள் நம்பிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, நான் நிபுணர் நினச்சிட்டு நீங்கள் நம்பிடுவீங்க. இல்லை ஒரு 3 லட்சம் போகுதாலும் நம்புவீங்க. ஏன்னா ஷேரை பற்றி நம்மளுக்கு தெரியாது, தங்கத்தை பற்றி நம்மளுக்கு தெரியும். அதனால் தங்கம் போன்ற பொருள் ஈடுபடுறது ரொம்ப நல்லது. ஓகே சார், ஷூர். அண்ட் இப்போ சொன்னீங்க 8 to நைட்டு 12 o'clock, 9 to 8, 12 o'clock வரும்னு சொன்னீங்க. ஸோ இதுதான் டைமிங்கில் அந்த கமாடிட்டி மார்க்கெட்? ஆமாம். இந்த கமாடிட்டி டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலைல 10 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணிக்கு முடியுது. ஆனா இதை வந்து நாங்க 3 வகையை பிரிப்போம். 3 வகையில் 4 வகையை பிரிப்போம். 4 காட்சி சினிமா போறோம்னு வச்சுங்களேன். காலை காட்சி, மேட்னி, ஈவினிங், செகண்ட் ஷோன்ற மாதிரி இதை 4 வகையை பிரிக்கணும். இந்த டைமை தோராயமாக ஒரு 9 மணிலேருந்து ஒரு 1:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலை காட்சின்னு வச்சுக்கணும்.
ஒரு 1:30 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 5 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேட்னி ஷோன்னு வச்சுக்கணும். 5 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 8-8:30 மணி வரைக்கும் முதல் ஈவினிங் ஷோன்னு வச்சுக்கணும். மீதி இருக்கிறத செகண்ட் ஷோன்னு வச்சுக்கணும். ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம 9 மணிக்கு 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. அதே 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா லண்டன் மார்க்கெட் ஓப்பன். லண்டனுக்கு வந்து லண்டன் மார்க்கெட்டில் உள்ள வர ஆரம்பிப்பாங்க. சாயங்காலம் 5:30 மணிக்கு அமெரிக்க டேட்டாஸ் வர ஆரம்பிக்கும். 7 மணிக்கெல்லாம் அமெரிக்க மார்க்கெட் எல்லா அமெரிக்க மாநிலத்தில் இருக்கிற எல்லா மார்க்கெட்டும் ஓப்பன் ஆகிடும். இந்த டைமிங் 4 டைமிங்கில் இப்போ காலையில் வர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதியவர்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஏற்ற இருக்கும், மெதுவாக இருக்கும். போக போக மேட்டில் கொஞ்சம் ஸ்பீடாகும், ஃபர்ஸ்ட் ஷோவில் ரொம்ப ஸ்பீடாகும். இப்போ புதியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வராங்க, ஒன்றுமே தெரியாமல் கற்றுக்கிறவங்களாம் இந்த காலை காட்சி அதிகபட்சம் மேட்னிக்குள்ளார முடிச்சுட்டு போயிடணும். ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோக்குள்ளே இருக்கக்கூடாது. கொஞ்சம் அதிக மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் வேகமாக போயிடணும். இல்லை காலை காட்சியில் வந்து ஒரு பெரிய பொருள் பண்ணிட்டுறீங்க, லார்ஜ் சைஸ்னு இருக்குது, பெரிய பொருள் பண்ணுறீங்கன்னா ஈவினிங் ஷோ வரும்போது அது லார்ஜ் சைஸை குறைத்து கொண்டு பண்ணணும். இது வந்து வெற்றிக்கு பெறவங்க சாதாரணமாக யூஸ் பண்ணுற மெத்தடு. ஓகேங்க சார். நீங்கள் கொடுக்குற எக்ஸாம்பிள் தான் லைக் ரொம்ப எளிதாக புரியும்னு நினைக்கிறேன். இந்த மார்னிங் ஷோ, மேட்னி ஷோ, ஈவினிங் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பருங்க சார். நேர் விருப்பமாக ஒரு கேள்வி இருக்குங்க சார். இந்த மார்க்கெட் டெப்த் அப்படின்னா என்னங்க சார்? கேட்டிருந்தேன் நினைக்கிறேன். நிச்சயமா அதை நம்ம வந்து ஏன் அதை பற்றி பெருமையாக நிறைய சொல்ல வரல, அது நிறைய டீட்டெயிலாக உள்ளே போக வேண்டியிருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டெப்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரிய வைக்கிறது கஷ்டம் தான், புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். உங்களை மாதிரி உங்க பாணியில எளிதாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லுங்க. எளிதாக சொல்ல பாருங்க. அதில் சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ட்ரிக்ஸை புரிஞ்சிடும். அதாவது பையர் செல்லர் வச்சு பண்ணுவாங்க. அதாவது எத்தனை பேர் பை பண்றாங்க, எத்தனை பேர் செல் பண்றாங்கன்றத வச்சு அது ஒரு ட்ரேடிங் மெத்தட். அது இப்போ 100 பேர் பை பண்றாங்க, 200 பேர் செல் பண்றாங்கன்னா மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணுவாங்க. ஆனா அங்க ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க. என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்கன்னா, உதாரணமா பாத்தீங்கன்னா ஒருத்தர் பை ஒருத்தர் செல் அப்படி இருந்தா நம்ம சொன்ன மாதிரி அந்த கணக்கு பிரகாரம் ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். ஆனா இந்த ஒரு 28 மெத்தட் யூஸ் பண்ணாங்க. அதுல ஒரு மெத்தட் என்னன்னா, ஒருத்தர் ஒரு பை போட்டுட்டு லோயர் சர்க்கியூட் பிரேக்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல போய் 100 பை போட்டுருவாங்க வேணே. இப்போ நான் வந்து ஒரு பை போடுறேன்னு வச்சுங்களேன், ஒரு இடத்துல 400 ரூபாய் விலையில ஒரு பை போடுறேன் காப்பர்னா, அதில் ஒரு லோயர் சர்க்கியூட் பிரேக் வந்து 360 ரூபா இருக்குன்னா 360 போய் ஒரு 100 லாட் காப்பர் போட்டுருவேன். இப்போ பையில் வந்து 101 லாட் பை காட்டும், 1 லாட் செல் காட்டும். இப்போ இதை வச்சு ஜனங்க வந்து குழம்புவாங்க. அதாவது ஒரு ட்ரிக் பண்ணுவாங்க, ஒரு வியூகம், ஒரு போர் முறையில் வந்து ஒரு வியூகம் அமைச்சு பண்ற மாதிரி. இங்க வந்து நிறைய வியூகம் இருக்குது, 28 வியூகம் வந்து ஃபேமஸா இருக்குது. அதுல ஒரு வியூகம் வந்து இந்த வியூகம் செல்லுலையும் பைலையும் வந்து லோயரோ அப்பர்லையோ போயிட்டு தேவையில்லாம ஆர்டர்ஸ் போட்டிருப்பாங்க, அது உங்களுக்கு அங்க காட்டும். ஒன்று. ரெண்டாவது மெத்தட் என்னன்னா, இப்போ வந்து ஒரு 5000 பேர் பை 5000 பேர் செல் காட்டுதுன்னா, இந்த 5000 பேர் 5000 செல் பை வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக போட்டு வைக்கிறது. இந்த விலை வந்தால் வித்துரு, இந்த விலை வந்தால் வாங்கிடுன்னு சொல்ற அந்த ஒரு இடம். ஆனால் 90% மக்கள் இந்த விலைக்குள்ள வராமலே பை செல் பண்ணிட்டு இருப்பாங்க. மார்க்கெட் ப்ரைஸ்லேயே பை செல் பண்ணுவாங்க. அதனால இது ரெண்டுமே கரெக்டாக செயல்படாதுன்றதுனால தான் அது சொல்றது இல்லை நம்ம. கண்டிப்பாங்க சார். அண்ட் ஜென்ரலாக இப்போ ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம எவ்வளோ வந்து என்னதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலுமே அது கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு லாஸில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஜென்ரலாக வந்து பிக்கப் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த கமாடிட்டிஸ் அந்த இதில் வந்து ஆவரேஜ் அப்படின்னா இந்த பொருள் அர்த்தம் இதுக்கு காரணம். இப்போ ஆவரேஜ்ன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை போய் நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிடுறீங்க. ஒரு பொருள் 1000 ரூபாய் வாங்கிட்டீங்க. இப்போ 1000 ரூபாய் திடீர்னு பார்த்தா அதே பொருள் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் கிடைக்குது. இப்போ 1000 ரூபாய் வாங்கின பொருள் 500 ரூபாய் கிடைக்குது. இப்போ நீங்க 1000 ரூபாய் உங்களுக்கு 500 ரூபாய் நஷ்டமாட்டா இருக்கும். இந்த மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கிட்டு அதே பொருள் 500 ரூபாய்க்கு வரும் தான் கண்டிப்பா மார்க்கெட்டு. இது போல சில யுக்திகளை பயன்படுத்தணும். கரெக்டா பயன்படுத்தணும், தப்பா பயன்படுத்தணும். அது ரெண்டு பக்கம் கூர்வாலாட்டம், தப்பாவும் உங்களுக்கு அடித்து விடும். 500 ரூபாய் வாங்கிட்டீங்க. இப்போ 1000 ரூபாய் ஒரு பொருள், 500 ரூபாய் ஒரு பொருள், ரெண்டும் சேர்த்தீங்கன்னா 1500 ரூபாய் அது உங்களுக்கு. அப்ப ஒரு பொருள் 1000 ரூபாய், ஒரு பொருள் 500 ரூபாய், ரெண்டு பொருள் சேர்ந்து 1500 ரூபாய், ரெண்டுத்துக்கும் ஆவரேஜா பாத்தீங்கன்னா 750 ரூபாய் வருது. இப்ப 750 ரூபாய் விலை வரும்போது தப்பித்துக் கொள்ளதான் ஆவரேஜ்ன்றது. உண்மையாலுமே சொல்ல போனீங்கன்னா, இந்த மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த கமாடிட்டி மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் இல்ல நிறைய விஷயம் இருக்குதுன்னா, இப்போ ஒரு கிராம் தங்க 1000 ரூபாய்னு வச்சுங்களேன். 1000 ரூபாய் நான் வந்து 1 ரூபாய்க்கு தங்க வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிடறேன். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஏறின லாபம் இறங்கின லாபம். என் வீட்டில் ஒரு கோடி ரூபாய்க்கு தங்கம் இருக்குது, 1000 ரூபாய் ஒரு கிராமு, நாளைக்கு 200 ரூபாய் இறங்கிடுதுன்னு வச்சுங்களேன். அப்போ என் வீட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் ஆயிடும். அது 80 லட்ச ரூபாய் ஆயிடும். எனக்கு 20 லட்சம் எனக்கு நஷ்டம். அதனால நாங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அதில் வந்து இங்கே செல் பண்ணி வச்சுருவாங்க. இந்த மார்க்கில் வந்து எவ்வளோ ஹோல்டிங் இருக்குதோ அந்த ஹோல்டிங் வந்து இந்த மார்க்கில் ஃபிசிக்கலாக இருக்கும். அங்கே தங்கம் கையில் இருக்கும், வீட்டில் அவங்க கடையில் அவங்க குடோனில் இங்கே வந்து செல் பண்ணி வச்சுருவாங்க. செல் பண்ணி வச்ச உடனே இப்போ மார்க்கெட்டில் வந்து ஒரு 800 ஆன உடனே இங்கே நாமலாம் பை பண்ணி வச்சிருப்போம். மார்க்கெட் ஏற ஆரம்பிக்குது, இறங்க ஆரம்பிக்குது, ஏதோ நடக்க போகுது. ஏற ஆரம்பித்த உடனே நம்மளுக்குலாம் லாபம் ஒரு 1000 1200 ரூபா. அதுனா ஒரு 12 லட்சமா அது அவருக்கு. அப்போ அந்த 10 லட்சம் போக 1 கோடி 20 லட்சம் போக அந்த 20 லட்சத்து இங்கே மார்க்கெட்டுக்கு நஷ்டம். அவருக்கு லாபம் கொடுத்துரும், அவருக்கு 1 கோடியே இருக்கும், நம்மளுக்கு 20 லட்சம் லாபம்.
அதே 800 ஆயிடுதுன்னா இங்க மார்க்கெட்ல இருந்து அவருக்கு செல் பண்ணிச்சுக்கிறாரு, மார்க்கெட்ல இருந்து 20 லட்சம் அவருக்கு கிடைச்சிடும். அங்க வீட்டுல இருக்கிற வேல்யூ வந்து 80 லட்சம், ரெண்டும் சேர்த்து 1 கோடி ஆயிடும். இந்த ஆவரேஜ் மெத்தட் பயன்படுத்தி செய்யறாங்க. இந்த ஆவரேஜ் மெத்தட் நல்ல முறையில் வெற்றிகரமானவங்க பயன்படுத்துறாங்க வேற மெத்தட்ல. கண்டிப்பாங்க சார். நம்மளும் அந்த யுக்தி வந்து பயன்படுத்தி நிறைய லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எட்ஜிங் இந்த வார்த்தை வந்து அடிக்கடி நம்ம இதில் வந்து கேள்விப்படுறோம் சார். எட்ஜிங் அந்த டேர்முக்கான அர்த்தம் என்ன சார் கரெக்டாக? இது இன்னொரு டேர்ம் வார்த்தையா இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணுறது, எட்ஜிங் பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் போடுறது, அப்படி நிறைய மெத்தட் இருக்குது. இப்போ எட்ஜிங் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பையும் செல்லும் ஒரே இடத்துல பண்ணுவாங்க. இப்போ வந்து பையும் நடக்கும் செல்லும் நடக்கும்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நீங்கள் பை பண்ணிட்டீங்க, நான் செல் பண்ணிட்டேன், இல்லை என் அக்கௌண்ட்லேயே ஒரு பையும் ஒரு செல் பண்ணிட்டோம்னா ஏற லாபம், இறங்க இறங்க நஷ்டம் பார்ப்போம். ஒரு பொருளுக்கு 1000 ரூபாய் லாபம்னா இன்னொரு பொருளுக்கு 1000 நஷ்டம், ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த 1000 நம்மளுக்கே இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்கா மார்க்கெட் பண்ணுவாங்க, நிறைய மெத்தடில் பண்ணுவாங்க எட்ஜிங்கிறது. ஆனால் நம்ம மக்கள் வந்து சாதாரணமாக ஒரே பொருளை பண்ணுவாங்க, ஒரே கான்ட்ராக்டில் பண்ணுவாங்க, எம்எஸ்ஐயாவும் நார்மலாக பண்ணுவாங்க. ஆனால் இதோட அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா உலக நாடு எல்லாத்தையும் பயன்படுத்தி செய்கிற மெத்தட்லாம் இருக்குது. இந்தியாவில் வந்து பை பண்ணோம், வெளிநாட்டில் செல் பண்ணோம், ஒரு சந்தையில் பை பண்ணோம், இப்போ என்எஸ்சியில் வந்து பை பண்ணோம், பிஎஸ்சியில் செல் பண்ணோம். அது போல் நிறைய விஷயம் பண்ணி நிறைய பேர் நிறைய ட்ரிக் வச்சுருக்காங்க. அந்த ட்ரிக்லாம் பயன்படுத்துகிறவங்க வெற்றி அடைகிறாங்க. ஓகேங்க சார். ஸோ எட்ஜிங் பற்றி பேசும்போது ஸ்டாப்லெஸ் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணீங்க. ஸோ ஸ்டாப்லெஸ் நிறைய டேர்ம்ஸ்லாம் வந்துட்டே இருக்குது, நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நேற்று சொல்லிட்டு இருந்தீங்க இல்லைங்களா, இதில் வந்து நாலேஜ் வந்து ரொம்பவே முக்கியம்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டாப்லெஸ் அப்படின்னா என்னங்க சார்? ஸ்டாப்லெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பொருள் நீங்கள் வாங்கிடுறீங்க, வாங்கினா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு 500 ரூபா நஷ்டம் வந்தால் போதும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க வந்து ஸ்டாப்லெஸ், அதாவது நஷ்ட தடுப்புன்னு பேரு, நஷ்ட தடுப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு 500 ரூபா நஷ்டம் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா உங்களை விட்டு வெளியே அனுப்பிடும். அப்ப சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல 2 லட்சம் விட்டோம், 5 லட்சம் விட்டோம், 10 லட்சம் விட்டோம், நிறைய லாஸ் ஆனவங்களாம் இந்த ஸ்டாப்லெஸ் குறைபாடுனால ஆடுறாங்க. ஸ்டாப்லெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரிட்ஜ் கட்டுக்கிறான்னு வச்சுங்களேன், நம்ம பிரிட்ஜ் ஒரு டூ வீலர் ஓட்டிட்டு போறீங்க, இல்லை கார் ஓட்டிட்டு வரீங்க, ஒரு பிரிட்ஜ் மேல 2 பக்கமும் தடுப்பு சுவர்கள்னு வச்சுங்களேன். அதே பிரிட்ஜ் தான் நம்ம எனக்கு அந்த தடுப்பு சுவர் மோதுறோமா, என்னையும் மோத மாட்டோம். ஆனால் அந்த தடுப்பு சுவர் இல்லாமல் ஒரு பிரிட்ஜ் கட்டிக்கிறான்னு கனவு வச்சுங்களேன், மேலே ஏறி இறங்க முடியுமா, எவ்வளோ பயமா இருக்கும். அதே போல் இந்த மார்க்கெட்டில் ஸ்டாப்லெஸ் போடாதவங்க பயம் வருது, பயப்படுறதுனால தோல்வி அடைவாங்க. ஏன்னா பயம், அச்சம், அச்சம் அண்ட் ஆசை, இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்டது தான் வெற்றி. உங்ககிட்ட அச்சம் எவ்வளோ இருக்குது, ஆசை எவ்வளோ இருக்குது, அது ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி. ஸ்டாப்லெஸ் வந்து கண்டிப்பாக போட்டு பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா 100 ட்ரேட் பண்ணுறேன்னா அதில் 90 ட்ரேட் வந்து ஸ்டாப்லெஸ் போட்டு பண்ணுவேன். ஒரே ஒரு டெக்னிக்கலாக ஸ்டாப்லெஸ் எல்லாம் பண்ணுற டெக்னிக்கில் அதில் மட்டும் ஸ்டாப்லெஸ் போடாமல் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஓகேங்க சார். ஸோ நிறைய டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாமே சொல்லிட்டே இருக்கீங்க அண்ட் விரிவாக நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸும் வச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இதில் ஜென்ரலாக நீங்கள் சொல்கிறது தான் லைக் நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. என்னெல்லாம் படிக்கணும் சார்? என்ன தியரி ஏதாவது இருக்குங்களா, இல்லை ப்ராக்டிக்கல் வந்து நீங்கள் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ப்ராக்டிக்கலில் இறங்கணும்னு சொல்கிறீங்க. ஸோ என்ன தியரிலாம் இருக்குன்னு சொல்லுங்கள் சார். ஓ தியரி கேட்குறீங்க, ஓகே மேடம். தியரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம். இப்போ உங்களுக்கு ஒரு ஜோசியம் தெரியும்னா ஜோசியத்தை இந்த பங்கு சந்தைக்கு எடுத்து வருவாங்க. அதே போல் உலகத்துல நிறைய விஷயம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டவ் தேரி, வேவ் தேரி, ஃபிபனாசி தேரி அப்படின்னு நிறைய தேரி வச்சுக்கிறாங்க. லட்சக்கணக்கான தேரி, இது ஒரு தேரி இல்லை. அது நீங்கள் போய் படிச்சீங்கன்னா ஒன்னொன்னுத்துக்கு ஒரு சுவை இருக்கும். அது ஏதாவது ஒன்று அட்ராக்ட் பண்ணி அதில் போவாங்க. இப்போ ஏதாவது ஒரு தேரி பார்ப்போம் இன்னைக்கு. இப்போ ஃபிபனாசின்னு ஒரு தேரி இருக்குதுன்னா அது என்ன நினைக்கிறாங்கன்னா, அது எப்படி எங்கள் ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு வராங்கன்னா, உலகம் தன்னை கடவுள் படைத்தார் நம்ம நினைக்கிறோம்ல, அந்த கடவுள் இயற்கை தன்னை பயன்படுத்திக்க ஒரு நம்பரை பயன்படுத்துது. அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 1.618, அது 1.618 அப்படின்ற ஒரு நம்பரை வந்து பயன்படுத்துது. இப்போ வந்து ஒரு இலை இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு மரத்தில் 360 டிகிரி நம்ம உலகம், இது 360 டிகிரியில் ஒரு இலை இங்கே வந்துடுது. அடுத்த இலை வந்து இதே வந்து பாதி தூரம் 160 டிகிரியில் இன்னொன்று வந்துச்சுன்னா ஒரு இலையா வந்துருச்சு. 3வது இலை திருப்பி 160 இது மேலே வந்துடும். இதுக்கு சூரிய ஒளி கிடைக்காது. இந்த சுத்து வட்டத்தில் கரெக்டாக ஒரு பொசிஷன் அமையும்னா அது 1.618 அந்த ஒரு ரேஷியல் அமைஞ்சதான் அடுத்த 5 இலை அப்படி இருக்கும். இப்போ கை இருக்குது, கையில் இந்த விரல் இருக்குது, இந்த விரல் வந்து எவ்வளோ தூரமோ இதுக்கும் இடைப்பட்ட இந்த கேப் பார்த்தீங்கன்னா 1.x2. அதே போல பூமி இருக்குது, சூரியன் இருக்குது, சூரியனுக்கு பூமிக்கு இடப்பட்ட தூரம் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டு இதனுடைய ரேஷியோவில் தான் நம்மளோட்டு நிலம் இருக்கும், நம்மளோட்டு சந்திரன் இருக்கும், ஒரு தேரி இருக்குது. இதே போல் இந்த தேரி வந்து இந்த மார்க்கெட்ல இருந்து அப்ளை பண்ணுறாங்க. அது வேற தேரி, இதை மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுறாங்க. ஒருத்தர் 400 ரூபாய் ஒரு பொருள் வாங்கிட்டாங்கன்னா அந்த 400 ரூபாயில் ஃபர்ஸ்ட் டார்கெட் எங்கே வரும், அதை எங்கே குழம்புவாங்க ஜனங்க, செகண்ட் டார்கெட்டில் எங்கே வருவாங்க, தேர்ட் டார்கெட்டில் எங்கே வருவாங்கன்ற ஒரு தேரி இருக்குது. இந்த தேரியெல்லாம் பார்த்தீங்கன்னா காலாவதி ஆயிடுச்சு. காலாவதினா எப்படின்னா, இந்த மார்க்கெட் எப்படின்னா ஒரு தேரி ப்ரோக்ராம் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த தேரி உடைக்கிற மாதிரி அந்த செட்டப்லாம் மாறிக்கும். அதெல்லாம் காலாவதி ஆயிடுச்சு. அதை பயன்படுத்தலாம் மிகப்பெரிய லாபம்லாம் எடுக்க முடியாது சார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது. ஸ்கூல் ஞாபகம் வந்துடுச்சிங்க சார். ஓகே, ஸோ இப்போ ஜென்ரலாக நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நாங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்க போகிறோம். அப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
ஆனால் நாங்கள் வந்து அதை விற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை லைக் வாங்கும்போது வந்து கம்மியாக இருக்கும் அண்ட் விற்றதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஏறினா இறங்கணுவாங்க, இறங்குனா ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது ஏங்க சார் ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருந்துகிட்டே இருக்குது சில பேர்கிட்ட. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும், அதாவது இப்போ வந்து பை பண்ணோன்னு இறங்கிடும். நிறைய பேர் பை பண்ணோன்னு ஏறு நினைப்பாங்க, பை பண்ணோன்னு புடுபுடுன்னு இறங்கிடும் மார்க்கெட்டு. இல்லை செல் பண்ணுவாங்க, கீழே போகணும்னு நினைச்சு செல் போடுவாங்க. இப்போ நிறைய செல் விழும்போது மார்க்கெட் கீழே போகணும், நிறைய பை வரும், மார்க்கெட் மேலே வரணும் ஒரு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க சாதாரணமா. ஆனால் அப்படி நடக்கிறது இல்லைன்றது எல்லாருக்குமே புரியும். சார் நான் பை பண்ணோன்னு இறங்கிடுது, நான் செல் பண்ணோன்னு ஏறிடுது. ஏன் சார் நான் பை பண்ணோன்னு இறங்குது, செல் பண்ணோன்னு ஏறுது? ஒரு நான் ஸ்டாப்லஸ் போட்டு வச்சா நான் ஸ்டாப்லஸ் வந்து ஹிட் ஆகிட்டு திருப்பி மேலே போயிடுது அப்படின்ற ஒரு எல்லாருக்கும் இருக்கும். இதை ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மக்கள் புரிந்து கொள்வார்கள், மக்களுக்கு புரிந்து கொள்ள சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். எதிர்கேள்வி கேட்காம, ஏன்னா இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான இடம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் ஒரு 100 லாட் பை பண்ணுறீங்க, ஒரு விலையில் இருக்குது 100 லாட் பை பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். பை பண்ண விலை ஏறு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டில் வந்து நீங்கள் தான் பை பண்ணுறீங்க, மார்க்கெட்டில் வந்து செல் பண்ணுறாங்க. மார்க்கெட்டில் ஒரு செல் நடந்தால் தான் ஒரு பை நடக்கும். இப்போ ஒரு கடை வச்சுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கடை வச்சுக்கிறீங்க, பையன்கிட்ட ஃபோன் பண்ணிக்கிறீங்க, ஏப்பா இன்னைக்கு எவ்வளோப்பா நடந்தது வியாபாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணே இன்னைக்கு வந்து 100 இது வித்துட்டேன்னு சொல்லுவானா, அது 100 கிலோ 100 மூட்டை சேல்ஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கலாம் அந்த பையன். ஆனால் இன்னைக்கு 100 மூட்டை சேல்ஸ் ஆகி சொல்லுவாங்கன்னா 100 மூட்டை நம்ம வீட்டு வாங்கிட்டு போயிட்டேன்னு சொல்லுவாங்களா? இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வந்து சேல்ஸ் ஆகுது, இட்லியே நடக்குதுன்னு வச்சுக்கலாம், நல்ல வியாபாரம் நடக்குதுன்னா, ஆனால் 5000 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிருக்குது, வியாபாரம் நடந்திருக்குது, 5000 ரூபாய் சேல்ஸ் ஆயிருக்கு தான் சொல்லுவாங்க, தவிர 5000 ரூபாய்க்கு பை ஆயிருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. அதே போல இந்த சந்தையை நம்ம வெளியிருந்து பார்க்கறதுனால நாம பை பண்றோம். ஆனா சந்தைக்குள்ள என்ன நடக்குதுன்னா, சந்தைக்குள்ளார நீங்க 100 லாட் பை பண்றீங்கன்னா சந்தைக்குள்ளார 100 லாட் செல் நடக்குது. சந்தையில செல் நடக்கும், செல் நடந்தா செல் கீழே போகணும்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு, செல் நடக்கும்போது கீழே போகும். இது வந்து ஒரு பெரிய படிப்பு, உங்களுக்கு புரியறதுக்காக சும்மா ஒரு சின்ன ஒரு இது சொல்லியிருக்கிறேன். இது ஒரு மாதமாக அவங்க கற்றுக்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். ஒரு பை பண்ணுறோம், நாம பை பண்ணுறோம், ஆனால் மார்க்கெட்டில் அது பை நடக்கவில்லை, மார்க்கெட்டில் செல் நடந்துக்குது. மார்க்கெட்டில் செல் நடந்தால் இறங்கும், மார்க்கெட்டில் பை நடந்தால் ஏறும். மார்க்கெட்டில் எப்போ பை நடக்கும், நம்ம செல் போடும்போது மார்க்கெட்டில் பை நடக்கும், அப்போ மார்க்கெட் ஏறும், மாறி மாறி நடக்கும். இதை புரிந்துக்கிட்டு ஆப்ரேட் பண்ணும். இதோட என்ன ஒரு விஷயம், நல்ல விஷயம்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏற்ற இறக்கத்தை ரொம்ப சுலபமாக கணிக்கவும் கவர் பண்ண முடியும். இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக வரும் வாரத்தில் பார்க்கலாம். கண்டிப்பாங்க சார், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க கால் பண்றீங்க? சென்னையில இருந்து பேசுறேன், முத்து. ஓகேங்க சார், சார் லைன்ல இருக்காங்க சார், உங்க சந்தேகத்தை நீங்க அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க முத்து சார். சார் ஈக்விட்டி ட்ரேடிங் பண்றதுக்கு எதுவும் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கா சார், ப்ரெடிக்ஷன் பண்ற மாதிரி? ஓகே, சரி நான் சொல்றேன் கேட்டுங்க. அதாவது எதிர்காலத்தை கணிக்கிறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குதான்னு கேட்டுக்கிறாரு அவரு. அது கொஞ்சம் இல்லை சார், அது போல ஒரு கணிக்கிறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர்ல எதுவுமே கிடையாது. அடுத்த நொடி என்பது ரகசியம் தான். ரகசியத்தை கணிக்க முடியும். அதாவது இப்போ தேர்தல் கணிப்புல வரும் பாருங்க, கொஞ்சம் நல்ல அந்த கட்சி ஜெயிக்கும் இந்த கட்சி ஜெயிக்குன்னு, அது முடிவு கிடையாது. அது போல ஒருத்தரும் சில விஷயங்கள் இருக்கு, சில டேட்டாஸ் வச்சு கணிக்க முடியும். இந்த மார்க்கெட் ஏறும் இறங்கும் கணிக்க முடியும். கணிக்கிறதுக்கு நீங்க சொல்ல போனா கணிக்கிறதுக்கு சில சாஃப்ட்வேர் இருக்குது, ஆனால் அது நடக்குமான்றதுக்கு சாஃப்ட்வேர் கிடையாது, அது இயற்கை கையில் இருக்குது, அது கணிக்க முடியாது. ஆனால் சில மெத்தட்ஸ் இருக்குது, கணக்கு இருக்குது. அந்த கணக்கு மெத்தடை கற்றுக்கிங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட் என்பது பல லட்சம் கோடி ரூபாய் அள்ளித்தருகிற மார்க்கெட்டு. அந்த மார்க்கெட்டில் சின்ன ட்ரைனிங், ஒரு சின்ன ட்ரைனிங் மட்டும் எடுத்துட்டா போதும், ட்ரைனிங் வந்து நிறைய லாபம் கொடுக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சந்தோஷம் நேற்று வேந்தட்டியில் வந்திருந்தோம். ஒரு கொஞ்சம் பேருக்கு இலவச பயிற்சி தரேன் நான் நினச்சா, ஒரு 50 பேர் வருவாங்க, 50 பேருக்கு இலவச பயிற்சி தரலாம்னு நினச்சிருந்தேன். 100 பேருக்கு மேலே புக் பண்ணிட்டாங்க. அதனால இலவச பயிற்சிக்கு புக்கிங் முடிந்து விட்டது. இலவச பயிற்சிக்கு 100 பேருக்கு மேலே பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பேமெண்ட் கிளாஸ் போகுது. பேமெண்ட் கிளாஸ்னா 5000 ரூபாய் வகுப்பு, ஒரு ஆளுக்கு வந்து 5000 ரூபாய் வகுப்பு இருக்குது. யாராலும் கீழே போகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த ஈக்விட்டி மார்க்கெட்டாகவும் கரன்சி மார்க்கெட் அவ்வளோ கற்றுறதில்லை, நான் கமாடிட்டி மார்க்கெட்டாகவும் கற்றுக்கொள்ளலாம். அந்த 5000 ரூபாயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2999 ஒரு இயர்லி பேட் ஆஃபர் போயிட்டுது. யார் வேணுமோ முதல் வர 50 பேருக்கு அந்த 3000 ரூபாய் கீழே அந்த பயிற்சி வகுப்பு தொடங்கப்படும். இது ஒரு நாள் பயிற்சி வகுப்பு இல்லை, உங்களுக்கு ஒரு கற்றுக் கொடுத்து வெற்றி பெறுவதை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இது ஒரு வாரமாகலாம், ஒரு மாதமாகலாம், 2 மாதமாகலாம், உங்களுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படுதோ அவ்வளோ நாளுக்கும் சேர்ந்த கட்டணம் இது. ஓகேங்க சார். ஸோ லைக் இந்த ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து சொல்லியிருந்தீங்க, குறிப்பிட்ட டைம் 10 to 12 வரும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது வீட்டில் இருந்து கூட எளிய வகையில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ஒவ்வொரு நபரும் எவ்வளோ நேரம் இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குங்க சார்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
நேரம் முக்கியம் கிடையாது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க, நான் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிடுவேன், கஷ்டப்பட்டாவது முன்னேறிடுவேன். இந்த கஷ்டன்ற வார்த்தையை அவங்களை கஷ்டப்பட்டு தான் முன்னேறிக்கும். ஏன்னா இதுல அப்பப்போ பார்த்துட்டே இருக்கணும், மார்க்கெட் ஏறுதா இறங்குதா அப்டேட் இருந்துட்டே இருக்கணும்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த கேள்வி. இல்ல நீங்க ஒரு பொருளை வந்து இது பண்ணிட்டு நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு குழந்தை நம்மளுக்கு பிறந்துச்சு, அந்த குழந்தைய வந்து நம்ம சும்மாலாம் விட்டுறக்கூடாது. அது மேல ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்கணும். நம்ம எப்போதுமே எல்லா ஒரு நம்ம முதலீடு மேலேயும் ஒரு கண்ணு வச்சிருக்கிறது நல்லது. அதே போல இந்த ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 10 மணிக்கு ஆரம்பிக்குது, வாங்குறாங்க, காலை காய்ச்சலாம் முடிக்கணும், முடிச்சுட்டு வெளியே போயிடணும். அதுலேயே கடைசி வரைக்கும் அந்த 12 மணிக்கெல்லாம் உட்காந்துக்கூடாது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அதிகபட்சம் நம்ம கண்ட்ரோலில் நம்ம இருப்போம். அந்த கண்ட்ரோலுக்குள்ளார எல்லா லாப நஷ்டமோ ஏதோ ஒன்று கண்டுபிடித்து விட்டு வெளியேறி விடுவது நல்லது. ஆனால் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். உலக நியூஸை ஓரளவுக்கு தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அந்த டேட்டாஸ் கிடைக்குதோ, நல்ல டேட்டாஸ், கெட்ட டேட்டாஸ் கிடைச்சா தப்பாயிடும். நல்ல டேட்டாஸ் கிடைக்குதோ அவ்வளோ. அதே போல் ஒரு பொருளை வந்து ஒரு விஷயத்தை வந்து நிறைய கோணத்தில் அலசி ஆராயணும். இப்போ பாருங்களேன், மேக்னெட்னு ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுங்களேன். காந்தம் என்ன செய்யும்? இந்த கேள்வி பாருங்களேன், ஒரு காந்தம்னா என்ன செய்யும் அப்படின்னு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? காந்தம்னா சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும். காந்தம் என்ன, அதனுடைய பவர் என்னன்னா ஈர்ப்பு சக்தி இருக்கும்னு நினைப்பாங்க. உண்மைதான், காந்தம் வந்து ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு பொருள். ஆனா அதனுடைய ஒரு ரகசியம் என்னன்னா, காந்தத்துல அடுத்த லெவல், இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், காந்தத்துக்கு விளக்குற சக்தியும் உண்டு. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம அதை மைண்ட்ல கொண்டு வரவே மாட்டோம். காந்தம் வந்து ஒரு பொருளை வந்து வச்சுன்னா இழுக்கும் செய்யும், திருப்பி வச்சுன்னா தள்ளி விடும் செய்யும். அந்த இந்த போல ஒரு சின்ன சின்ன விஷயம் தெரிய வேண்டியிருக்கும். ஒரு சாதாரண ஒரு விஷயத்துல பல கோணத்துல பார்ப்பாங்க. வெற்றியாளர்கள் வந்து ஒரே கோணத்துல பார்க்க மாட்டாங்க. ஒரே விஷயத்த பல கோணத்துல பார்ப்பாங்க. பல கோணத்துல பார்க்க கத்துக்கிறவங்க வெற்றி அடைகிறாங்க. பங்கு சந்தையை நீங்க பல கோணத்துல பார்க்க கத்துங்க. வெற்றி அருகில் இருக்குது, உங்க பக்கத்திலே இருக்குது. வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரி எளிதாக சொல்லிட்டீங்க சார். ஓகே, நேற்று சொல்லியிருந்தீங்க லைக் ஒரு வயது, ஒரு 18 வயதுக்கு மேலே பண்ணலாம், சில ப்ரூஃப்ஸ்லாம் தேவைன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னர், சைலண்ட் பார்ட்னர் மாதிரி இருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்டிகுலர் ஒரு பர்சன் மட்டும் தான் பண்ண முடியுமா, இல்லை கூட்டா 2 பேர் கூட சேர்ந்து ஒரு இது மாதிரி பண்ண முடியுமா? யாரும் பண்ணலாம். நிறைய பேர் வந்து கூட்டா பண்ணுவாங்க, தனியாக பண்ணுவாங்க. இப்போ ஒய்ஃப் பேரில் ஆரம்பிச்சு பண்ணுவாங்க, இல்லை அப்பா பேரில் ஆரம்பிச்சு பசங்க பண்ணுவாங்க. யார் பேர் வேணாலும் யார் வேணாலும் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பணம், நல்லா புரிஞ்சுங்க. பணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை பற்றி நம்ம படிக்கிறது தவறி விடுகிறோம். அதாவது பொருளாதாரத்தை பற்றி நம்ம சொல்லித்தரோம். நம்ம வந்து ஒரு 30,000 சம்பளம் வாங்குவோம், ஆனால் பையன் வந்து 2 லட்சம் சம்பளம் நம்ம வாங்குற மாதிரி பையன் நடத்தும். அவன் கேட்குற பெரிய பெரிய கடைகளுக்கு அனுப்போம், பெரிய ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம், எல்லாம் பண்ணுவோம். அவங்களுக்கு அந்த பொருளாதாரத்தை புரியாமலே வளர்க்குறோம். நம்ம பொருளாதாரம் நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி இந்த மோதிரம் நான் போடுற மாதிரி நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம குழந்தைய வளர்க்கணும். அந்த பொருளாதாரத்தை பெரிய பெரிய கோடீஸ்வரங்களே பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைக்கு நல்ல கோடீஸ்வரர்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுகத்தை தருவதில்லை. அவங்க சொந்த கால் நிற்கிறாங்க. நம்ம வெள்ளைக்காரங்களை பார்த்து நிறைய படிக்கிறோம், நிறைய வெள்ளைக்கார அந்த கல்ச்சர் கெட்டுக்கிறதுன்னு நினைக்கிறோம். வெள்ளைக்கார பசங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா படிக்கும் போதே வேலைக்கு போகிறாங்க, பார்ட் டைமாக வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா பணத்தோட அருமை மெயினாக நீங்கள் கற்றுக்க போகிறது பணத்தோட அருமை தான் கற்றுக்க போகிறீங்க. அந்த ₹1 என்ன, அந்த ₹1 சம்பாதிக்க நம்ம அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த ஒரு விஷயம் தெரியணும். இந்த பணத்தை பற்றி ஒரு படிப்பு சின்ன குழந்தைலேருந்தே தர வேண்டியிருக்கும். ஆனால் நம்ம சூழ்நிலை என்னன்னா பணத்தை பற்றி நம்ம படிக்கிறது இல்லை. நம்ம வேலைக்காரங்களை உருவாக்குறதுக்கான ஒரு படிப்பு படிச்சுட்டு இருக்கிறோம். பணம் பற்றிய படிப்பு கண்டிப்பாக தேவை. அந்த பணம் பற்றிய படிப்பு எங்கே இருந்து வரும்னா, ஒன்று அப்பா அம்மா வீட்டில் சம்பாதிக்க காசு நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க, எப்படி சேமிக்கிறீங்க, எப்படி முதலீடு பண்ணுறீங்க. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தான் ஹீரோ. உங்கள் குழந்தை வந்து உங்களை போல் நடக்கும், உங்களை போல் சிரிக்கும், உங்களை போல இருக்கும். நீங்கள் அடிச்சுக்கிறீங்க, சண்டை போடுறீங்கன்னா அது ஒரு இதுவும் உங்கள் குழந்தைய பாதிக்கும். நீங்கள் எப்படி பணக்காரங்க ஏன் பணக்காரங்கன்னா, அந்த குழந்தை சின்ன வயசுல அவங்க அப்பா எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாரு, காலேருந்து நைட் வரைக்கும் வேலை செய்கிறாரு, அந்த பணத்தை எடுத்து எப்படிலாம் சேவ் பண்ணுறாரு, இயற்கையாக சொல்லித்தராமலே. இப்போ சொல்லித்தந்து தான் சில பாடங்கள் இருக்குது. சொல்லித்தராமலே கணிக்கிற பாடங்கள் தான் ஜெயிக்கும். சொல்லித்தராமல் நம்ம வாழ்க்கை மூலியமாக நம்ம குழந்தைக்கு கற்றுறணும். உங்கள் பணத்தை எப்படி சேமிக்கிறீங்க, எப்படி முதலீடு பண்ணுறீங்க, அது ரொம்ப முக்கியம். சார், ஸோ ஃபாரெக்ஸ் அதை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஃபாரெக்ஸில் வந்து லைக் கொஞ்சம் 1லேருந்து 400 இது வரும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, கொஞ்சம் ரிஸ்க் வேறு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ கமாடிட்டிக்கும் அதுக்கும் வேறு என்னெல்லாம் வித்தியாசங்கள் இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் ஒரு ஓனர் இருக்கிறாரு, கமாடிட்டியில் ஓனர் கிடையாதுன்னு சொன்னேன். ஃபாரெக்ஸில் வந்து 400 மடங்கு நம்மளுக்கு வந்து இது தராங்க ஒரு வாங்கி வைக்கிறதுக்கு. இந்த கமாடிட்டி பார்த்தீங்கன்னா இதில் வந்து தங்கம், வெள்ளி, இப்போ ஒரு எவ்வளோ லாபம்னு எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும். நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து 10 கிராமுக்கு ₹300 இறங்குது. வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ₹300 இறங்குது. 1 கிலோவுக்கு வந்து ₹300 இறங்குது. இப்போ 1 கிலோ வெள்ளி வாங்கணும். 1 கிலோ வெள்ளி வந்து தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 வச்சுக்கலாம், தோராயமாக ரவுண்டாக வச்சுக்கலாம். 40,000 இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு ₹500 இருந்தால் போதும் 1 கிலோ வெள்ளி வாங்குறதுக்கு. 1 கிலோ வெள்ளிக்கு ₹500 இல்லை ₹1000 அதிகபட்சம் இருந்தாலே போதும். ₹500க்கு நேற்று மட்டுமே ₹500 இல்லை ₹300 லாபம். அதாவது அவ்வளோ லாபம் கரெக்டாக லாஸ்ட் ரேட்லேருந்து கடைசி ரேட் வரைக்கும் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ லாபம். இந்த கச்சா எண்ணெயினுடைய பேஸ் அடிப்படை விஷயம் பார்த்தீங்கன்னா போர் ஏதாவது சூழ்நிலை வந்து அதுதான் ஃபண்டமெண்டல். இதுக்கு வந்து பெரிய ஒரு ஃபண்டமெண்டல்லாம் கிடையாது.
கமாடிட்டி தங்கத்துக்கலாம் ஃபண்டமெண்டல் எப்போதுமே ஒன்று தான். இதுக்கு டெக்னிக்கல் மட்டும் மாறிட்டே இருக்கும். ஒரு போர் நடக்குது, டாலர் மாறுது, அந்த டிமாண்ட் மாறுது, சப்ளை மாறுது, அதை மட்டும் பார்த்து இதை பாதிக்கும். ஒரு காலர் இருக்காங்க சார், பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம், நான் சோகார்பேட்லேருந்து திலீப்ஜி பேசுறேன் மேடம். சார் லைன்ல இருக்காங்க சார், உங்க சந்தேகம் நீங்க அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க சார். சார் ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு இது மூவ்மெண்ட் தெரிஞ்சிடும். நம்ம மூவ்மெண்ட் தெரிஞ்சிட்டு நம்ம பண்ணுவோம். இப்போனா அது மூவ்மெண்ட் சுத்தமா தெரியுது இல்ல. ஃபர்ஸ்ட் இருந்ததுன்னா நம்ம இந்தியாவுக்கு ஓப்பனிங், பிரிமியர் மார்க்கெட் ஓப்பனிங், அமெரிக்காவுக்கு க்ளோசிங், ஹாங்காங்குக்கு ஓப்பனிங் எல்லாம் பார்த்துட்டு ஒரு கணிப்பு வச்சுப்போம். ஒரு ஃபார்மேட் இருக்கும். அது ஃபார்மேட் வந்து நம்ம ஷேர் வாங்குவோம், விற்போம், ப்ராஃபிட் வரும். வேற எப்படி தெரியுமா, எங்களுக்கு தெரியும் சார் 100 rupees போவோம், ஆனா நாங்க எல்லாம் 80ல வித்துருவோம். சூப்பர். சென்னை வர வண்டி ஆர்கோலம்ல இறங்கி லோக்கல் பிடிச்ச வர மாதிரி நம்ம உசாரா பண்ணா கூட இப்போ மூவ்மெண்ட் தெரியுது இல்ல சார். இது கொஞ்சம் எப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு. டோட்டலி ஒரடைல் மார்க்கெட் இருக்கு, ஒரு கிரிட்டிக்கல் மார்க்கெட் இருக்கு. நீங்க டிவி சொன்னா நல்லா இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி சார். இவர் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு என்னால கணிக்க முடிச்சு, இப்ப கணிக்க முடியலன்றாரு வச்சுங்களேன். இப்போ இவர் ஹைவேல போயிட்டு வச்சுங்களேன். ஹைவேல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கீப் லெஃப்ட் இதை ஃபாலோ பண்ணுவாங்க மேக்ஸிமம் எல்லாருமே. வந்து கீப் லெஃப்ட் தைரியமா போலாம், முன்னாடி வரும், கண்டிப்பா பின்னாடி வர மாட்டான். ஆனா சந்தையில போறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சந்தைக்குள்ள மீன் மார்க்கெட்டுக்குள்ள போறீங்க அப்படின்னா மீன் மார்க்கெட்டுக்குள்ள நம்ம தைரியமெல்லாம் போயிட முடியாது. இப்படி குறுக்க நெருக்க போவாங்க, போயிட்டே இருப்பாங்க. இங்க வந்து அன்ட்ரெயின்டான நிறைய பேர் உள்ள வந்துருக்காங்க. அதாவது பயிற்சி இல்லாம நிறைய பேர் வந்துருக்காங்க. அவங்களுக்கு எங்க பை பண்ணணும், எங்க செல் பண்ணணும் எதுவுமே தெரியல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு சிங்கம் வந்து ஒரு 1000 மான் வந்து 1000 மான் வேட்டையாடவே ஆடாது. அதுக்கு பசி எடுத்தா படுத்துக்கிட்டே இருக்கும். அது மேல போய் மான் விளையாண்டாலும் அது வெள்ளனே செய்யாது. பசி எடுத்தா மட்டும்தான் அது வேட்டையாடும். வேட்டையாடி முடிஞ்ச உடனே வந்து படுத்துக்கும். 10 மான்கள் எது பண்ணாலும் அது அமைதியா இருக்கும். அதுக்கு பசி எடுத்தா மட்டும் தான் சாப்பிடும். ஒரே நாள் எல்லா மானையும் அடிச்சு சாப்பிடும் நினைக்காது. ஆனா இந்த மார்க்கெட்ல புதுசா வரவங்களுக்கு அந்த மார்க்கெட்டோட வேல்யூ தெரியல. இப்போ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா பழைய ஆட்களா தெரியுது. இவங்களும் ஒரு குறைந்த லாபத்திலயோ சொன்னாரு 100 ரூபா போனா கூட 80 ரூபா வந்துருன்றாரு. நல்ல மெத்தட் அதெல்லாம். ஆனா இப்போ வந்தவங்கள 100 ரூபா போன 100 ரூபாயில 500 ரூபா போன ஆசைப்படுவாங்க. ஒரே நாள் எல்லா மானையும் சாப்பிடுன்னு நினைப்பாங்க. அது போல நடக்காது. மார்க்கெட்ல புதியவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வர போறாங்க. இன்னும் கடினமாகும். ஆனா என்ன ஒண்ணுன்னா, சிங்கம் போல கரெக்டா நம்ம பசிக்கு சாப்பிட்றவங்களுக்கு எப்போதுமே வெற்றி தான். ஓகேங்க சார், நல்ல எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது. குழந்தைங்களுக்கு கூட புரியும் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் சொல்கிறது. அண்ட் பொதுவாகவே வந்தீங்களா அந்த பங்குச்சந்தை அண்ட் ஷேர் மார்க்கெட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னும் நிறைய போய்கிட்டே இருக்குது. பட் ஆனால் அந்த தியரி சொன்னீங்க, ஃபிபனாசி தியரி. ஸோ இது தவிர வேறு ஏதாவது தியரிஸ் இருக்குங்களா? நிறைய தியரி இருக்குது. ஃபர்ஸ்ட் தியரி என்னன்னா, உங்களை பற்றியே உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். நீங்க யாரு, நீங்க எட்டு வர பணம் எவ்வளவு கஷ்டப்பட்டு தரீங்க, அந்த ஒரு விஷயம் இருக்கும். எவ்வளவு தோல்வியில் இருக்கிறீங்க, அந்த தோல்வியை மாற்றத்துக்கு நீங்க என்னென்ன முயற்சி பண்றீங்க. தோல்வி இருக்குன்னு தான். இப்போ ஒரு வழுக்கு மர விளையாட்டுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ஒரு மரத்தை நெட்டி வச்சிருவாங்க, நடுவில் எல்லாரும் ஏறும் சொல்லுவாங்க. எல்லாரும் ஏறுனா அது வலிக்கு தான் விடும். அதனுடைய விளையாட்டே அதான். அதே போல வாழ்க்கையில நீங்க முயற்சி பண்ணிட்டு, உங்க வேலை என்னன்னா வலிக்கு விடுறது கிடையாது. உங்களுடைய வேலை முயற்சி பண்ணிட்டு இருக்குது. முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். அந்த கேம் என்ஜாய் பண்ற வாழ்ற வாழ்க்கை. நிறைய பேர் தோத்து போயிட்டேன், எனக்கு தோல்வியே இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. தோல்வின்னு வச்சுங்களேன், இப்போ இன்ட்டு போடுவாங்க, தப்பு இப்படி இருக்குதுன்னு வச்சுங்களேன், தப்பு அப்படின்னு. அந்த தப்பை நீங்க கொஞ்சம் மாத்தினீங்கன்னா அது பிளஸ். இப்போ இது பிளஸ் ஆயிடுது. சிறிய மாற்றத்துக்கு நீங்க தயாரா இருக்கணும். நீங்க தயாரா இருந்தா நீங்க உலகத்தையே மாற்ற வேண்டாம், அட்லீஸ்ட் உங்க சூழ்நிலையை மாற்ற பார்க்கலாம். இங்க தேரியில மெயின் தேரி பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. மணி மேனேஜ்மெண்ட்டை வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். உங்க பணத்துக்கு அதிகமாக நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா தோல்வி அடைவீங்க. இங்க யாருக்கெல்லாம் லாபம் வருதுன்னா, பணம் போட்டுட்டு குறைந்த லாபத்தில் வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க வராங்க. அந்த மணி மேனேஜ்மெண்ட்டும் செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டும் கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்க சார். ஸோ இவ்வளோ நேரம் கமாடிட்டி மார்க்கெட், கோல்டு, அந்த வெள்ளி, ஸோ இன்னும் போனால் டைமண்ட்ஸ் எல்லாம் பற்றி கூட பேச ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன். ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுதுங்க சார். இன்னும் வரப்போகிற காலத்தில் வந்து இன்னும் நிறைய வந்து நான் கற்றுக்கணும்னு இருக்கேன். அண்ட் வியூஸ் பார்த்துட்டு இருக்க வியூஸ்க்கும் வந்து இன்னும் அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஸோ இந்த ஷோவில் வந்து கலந்து ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் நன்றி. இதே மாதிரி வேற ஷோவில் வந்து உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். பாய்.